வணக்கம் நண்பர்களே. 60 வயசு ஆன உடனே உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் இழுத்தல், நரம்பு இழுத்தல்னு நரம்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னா அதுக்கு தீர்வு இதோ இந்த ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இந்த முதுகுவலி மட்டும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கான சொல்யூஷனை நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. ஸோ எவ்வளவு நாள்பட்ட முதுகுவலி, மூட்டு வலி, இடுப்பு வலியாக இருந்தாலும் அதை குணமாக்க நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணலாங்க. ஸோ 60 வயசு ஆனாலே நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் 60 வயசுலையும் 18, 20 வயசுக்கு உண்டான நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடவும் தெம்போடையும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ட்ரிங்க் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க. அந்த பொருள் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது, அதுதான் தனியா. ஸோ இதை நம்ம கோரியண்டர் சீட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த தனியா நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ தனியாவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துடலாமா? ஸோ தனியாவில் கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஜிங்க், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த ரெமடிக்கு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தனியாவை பயன்படுத்த போகிறோம். தனியா நேச்சுரலாகவே நம்ம உடலில் வரக்கூடிய செரிமான கோளாறுல ஆரம்பித்து மிகப்பெரிய நோய்களையும் எளிமையாக குணமாக்கி தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. ஸோ தனியா எடுத்துக்கும் பொழுது அதில் கால்சியம் சத்து அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது. இந்த தனியா நம்ம உடலில் உருவாகி இருக்கக்கூடிய கால்சியம் பற்றாக்குறையை போக்கி கொடுக்கும். ஸோ நம்ம உடம்பில் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையவும் அடர்த்தியவும் கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து எப்போ குறைய ஆரம்பிக்கோ அப்போவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் அதை ஒன்றோடொன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளும் தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். எலும்பு மூட்டு தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது எலும்புகள் ஒன்றோடொன்று உரச ஆரம்பிக்கும். அதனால தான் நாம் நடக்கும் பொழுதோ, உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுதோ, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுதோ இந்த கால் மூட்டிகளில் கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு சிலருக்கு அப்படி சில்லறையை சுண்டி விட்ட மாதிரி அப்படி ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அதுக்கு காரணம் நம்மளோட எலும்புகளில் உருவான இந்த மூட்டு தேய்மானம் தாங்க. இந்த தேய்மானம் வர்றதுக்கு கால்சியம் பற்றாக்குறை தான் மிக மிக முக்கியமான காரணம். இந்த கால்சியம் பற்றாக்குறையை போக்கக்கூடிய தன்மை தனியாவில் இருக்குங்க. ஸோ தனியா எடுத்துக்கும் பொழுது 100% நமக்கு கால்சியம் பற்றாக்குறை அப்படிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. மூட்டுகளை பலப்படுத்த நிச்சயமாக நமக்கு கால்சியம் சத்து தேவை. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த கை கால் நரம்பெல்லாம் திடீர்னு சுண்டி இழுக்கும். கை காலை அசைக்கவே முடியாது, கடுமையான வலி இருக்கும். ஸோ இதுக்கு மிக மிக முக்கியமான காரணமும் ஊட்டச்சத்து குறைபாடு தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க, கை காலெல்லாம் சுறுசுறுன்னு இழுக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஊட்டச்சத்து பற்றாக்குறை, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. ஆமாங்க. அதாவது நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் கிடைக்கல அப்படின்னா நரம்புகள் பலகீனம் ஆக ஆரம்பிக்கும். நரம்புகள் பலகீனம் ஆகும் பொழுது நிச்சயமாக நமக்கு நரம்பு வலி, வீக்கம் உருவாகும். ஸோ அதனால தான் நமக்கு கை கால்கள் திடீர்னு உணர்வில்லாமல் மரத்து போகும். கை கால்கள் அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி உண்டாகும். ஸோ இதை போக்குறதுக்கான
இந்த பொட்டாசியம் சத்து வந்து நம்மளோட தனியாவில் நிறைஞ்சு இருக்குது. தனியாவில் போதுமான அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதால அது வந்து நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ நாம் வந்து நரம்பு மற்றும் எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை குணமாக்குறதுக்கு தனியாவை முதன்மையான பொருளாக எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நரம்பு எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நாம் முதல்ல ஆல்ரெடி சொன்னது போல் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தனியா தாங்க. பாருங்கள், தனியா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி எடுத்துக்கலாம். 200 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 200 ml அளவுக்கான தண்ணியில் நாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்க்க போகிறோம். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை நான் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலக்கும் பொழுது அந்த தனியாவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அப்படியே தண்ணியில் இறங்கும். இதை வந்து முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை இப்படியே ரெடி பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாவோட சேர்த்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டு வடிகட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ அப்படி ஊற வச்ச தண்ணியை வெறுமனே வடிகட்டியும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா அதை கொதிக்க வச்சும் நீங்கள் சாப்பிடலாங்க. ஸோ இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். தொடர்ச்சியாக 1 மாதத்துக்கு சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ச்சியாக 1 மாதத்துக்கு இந்த ஒரு தண்ணியை சாப்பிடுங்க. உங்களுக்கு மூட்டு வலி அப்படிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளோட அடர்த்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு தண்ணியில் நிறைஞ்சு இருக்குது. அதே போல் மூட்டுகளில் உண்டான அசௌகரியத்தை போக்கும். மூட்டில் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்க வைக்கும். மூட்டில் இறுக்கத்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நாம் நடக்கும் பொழுது, உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது, ஏதாவது வேலை செய்யும் பொழுது அந்த இறுக்கம் காரணமாக தசைகளில் வலி உண்டாகும். தசைகளில் வலி உண்டாகும் பொழுது நிச்சயமாக நமக்கு மூட்டிலையும் வலி உண்டாகும். ஸோ அந்த தசைகளோட இறுக்கத்தை தளர்த்தவும் நீங்கள் வலியை அமைதிப்படுத்தவும் இந்த ஒரு தண்ணியை எடுத்துக்கலாங்க. தண்ணியை எடுத்துக்கும் பொழுது உங்களோட தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்த்தப்படும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கமும் தளர்த்தப்பட்டு மூட்டுகளுக்கு நெகிழ்வுத்தன்மை உண்டாகும். எலும்பு மூட்டோட அடர்த்தியும் உறுதித்தன்மையும் இன்னும் வலுப்படுத்தப்படும். ஸோ உங்களோட மூட்டு எலும்புகளை ஸ்ட்ராங்காக்க நீங்கள் தண்ணியை தவறாமல் எடுத்துக்கோங்க. 60 வயசில் தான் இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. 20 வயசுலேயே ஃபாலோ பண்ணுங்கள். 18 வயசுலேயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு 60 வயசு ஆகும் பொழுது நிச்சயமாக எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. திடகாத்திரமாக இருக்கலாம். அதே போல் இந்த தண்ணியில் வந்து பொட்டாசியம் சத்து நிறைஞ்சி இருக்குது. பொட்டாசியம் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது. அதே போல தாங்க நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது. ஸோ நரம்பில் உண்டான பலகீனத்தை போக்கி நரம்புகளோட வலிமையை அதிகரிக்க வைக்கும். ஆரோக்கியத்தை அதிகரிக்க வைக்கும். நம்மளோட நரம்புகளில் ஏதாவது அடைப்பு உருவாகி இருந்தாலும் நமக்கு சியாட்ரிகா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனைகள் கால்களில் உருவாகும். ஒரு சிலர் படுத்தா காலை அசைக்க முடியாது. காலில் அந்த அளவுக்கு கடுமையான வலி உருவாகும். அதுக்கு காரணம் சியாட்ரிகா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை தாங்க. ஸோ நரம்பு நிச்சயமாக பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் நரம்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பொட்டாசியம் சத்து இந்த ஒரு
தனியா தண்ணியில் நிறைஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்தும் மிக மிக இன்றியமையாதது. ஸோ நார்ச்சத்தும் விட்டமின் சியும் தனியாவில் போதுமான அளவு இருக்கிறதால நரம்புகளோட ஆரோக்கியம் 100% மேம்படும் நண்பர்களே. ஸோ நரம்பு, எலும்பு, மூட்டு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தனியா தண்ணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் 60 வயசுலையும் நல்ல ஒரு இளமையோட குதிரை மாதிரி அப்படியே துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், கை கால் இழுத்தல் அப்படின்னு சுருளவே மாட்டீங்க நண்பர்களே. உங்களை எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய தன்மை இந்த தனியா தண்ணியில் நிறைஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா, 5 மினிட்ஸ் கூட ஆகாது, சட்டுன்னு இந்த ஒரு ரெமடியை நாம் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இது நமக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.